இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 27ஆம் ஞாயிறு. இந்த 27ஆம் ஞாயிறு திருச்சபையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களின் அடிப்படையிலே எடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், திருமணம் என்றால் என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது. இன்றைக்கு இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பலரும் திருமணமானவர்களாக இருக்கலாம், சிலர் மட்டும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம், அல்லது திருமணத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், இன்னும் கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் புரிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதாவது ஆதி காலத்தில் மனிதர்கள் தங்கள் இனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். காலப்போக்கில் நாம் இருவர் நமக்கிருவர் என்றும், பின்பு மருவி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றும், அதன் பின்பு நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்றும், இறுதியாக நான் எனக்கு போதும் எனக்கேன் இனி ஒருவர் என்ற நிலை வந்துவிட்டது. அதாவது சமூகம் தழைக்க வேண்டும் என்று எண்ணிய காலம் போய், என்னுடைய வாரிசு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் போய், நான் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநல விளிம்பில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் இன்றைய வாசகங்கள் திருமணத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. திருமணம் என்பது தொடக்க காலத்தில் கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். இருவரும் இனி ஈருடல் அல்ல, மாறாக ஓருடல் என்று சொல்கின்றார். இதன் பொருள் என்ன? இருவருக்கும் வெவ்வேறு உடல், இரத்தம் வேறு வேறு, குரூப்பை சார்ந்தது, உடல் அமைப்பு வேறு, இப்படி ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்கும் நிலையில் அது எப்படி ஓருடலாக இருக்க முடியும்? இதை புரிந்து கொள்ள திருமணம் செய்தவர்கள் திருமண வாக்குறுதியை நினைத்து கொள்ளுங்கள், திருமணம் செய்யாதவர்கள் திருமண வாக்குறுதியை தெரிந்து கொள்ளுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கின்றேன். சரியாக புரியாதவர்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக ஒருவரின் மகிழ்ச்சியிலும் வேதனையிலும் மற்றவர் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண் மட்டும் அல்ல, அல்லது பெண் மட்டும் அல்ல, மாறாக இருவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதியை கொடுத்துக் கொள்ளுகின்றார்கள். ஒருவர் மற்றவர் நலனில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை. ஒருவேளை இதில் ஒருவருக்கு நான் தான் பெரியவன் அல்லது நான் தான் பெரியவள், நான் சொல்வதை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்றும் ஒருவர் மற்றவருக்கு கட்டளைகளை இடுவது அல்லது துன்புறுத்துவது திருமண உறவில் விரிசலை ஏற்படுத்தும் அல்லது உறவை துண்டித்துவிடும். காரணம் இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இத்தகைய நிலை இருந்தால் நாம் நற்செய்தியில் பார்க்கும் நிலைதான் அது. இயேசுவிடம் பரிசேயர்கள் கேட்கின்றார்கள், ஏன் மோசே விவாகரத்தை அனுமதித்தார் என்று கேட்கும் பொழுது இயேசு கூறிய பதில் என்ன? உங்கள் கடின உள்ளத்தை பொறுத்தே அத்தகைய பதிலை மோசே கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். கடின உள்ளம் என்பது என்னவென்று குறிப்பிடலாம். இன்றைய காலகட்டத்திலே மனைவி விரும்புவதை கணவனோ, கணவன் விரும்புவதை மனைவியோ செய்யாத சூழல்கள் அதிகம் காணப்படுகின்றன. நான் வாங்கி கொடுப்பதை நீ சாப்பிடு, நான் வாங்கி கொடுப்பதை நீ உடுத்து என்பது போன்ற கட்டளைகள். இது ஒரு விதத்தில் கடின உள்ளத்தை காண்பிக்கின்றது. காரணம், ஒருவரின் சுதந்திரத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை, மதிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போன்று கடின உள்ளம் என்று சொல்வது ஒருவர் மற்றவரிடம், அதாவது கணவன் தன் மனைவியிடம் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பது, அல்லது மனைவி தன்னுடைய கணவரை மதிக்காமல் முடிவுகள் எடுக்கும்போது கடின உள்ளத்தை நாம் பார்க்க முடிகின்றது. இதுபோன்று இன்னும் பல. அப்படியென்றால் கடின உள்ளத்தினராக இருக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரிடம் இருக்கும் பலவீனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவர் உங்களை உங்கள் பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பொறுப்புணர்வு தேவை. இறைவன் இவரை எனக்கு கணவராக அல்லது எனக்கு மனைவியாக கொடுத்திருக்கின்றார், முடிந்தவரை அவரை துன்புறுத்தாமல், காயப்படுத்தாமல் நேசிக்க முற்படுவது. காரணம், அவள் என்னுடையவள், அவன் என்னுடையவன் என்ற ஒரு ஆழ் மனதிலே ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகின்ற பொழுது அது நிலைத்து நிற்க உதவும். அதே நேரத்திலே
அவள் என்னுடையவள், அவன் என்னுடையவள், என்னுடையவன் என்று சொல்லுகின்ற வார்த்தையிலே பொசசிவ்னஸ் என்ற ஒரு வார்த்தை உள்வந்து விடக்கூடாது. என்றால் பொசசிவ்னஸ் மிகவும் ஆபத்தான ஒன்று. ஒருவேளை உங்கள் உறவில் பொசசிவ்னஸ் அதிகமாக காணப்பட்டால் அந்த பொசசிவ்னஸ் மற்றவரின் சுதந்திரத்திற்கு தடை போட ஆரம்பித்துவிடும். அதே போன்று சந்தேகங்களும் எழ ஆரம்பிக்கும். சுதந்திரத்தை தடை போடுதல் மற்றும் சந்தேகப்படுதல் என்பது ஒரு உறவில் மூச்சை முட்ட செய்யும் ஒரு செயலாகும். ஆகவே அன்பு செய்யுங்கள். அதே நேரத்திலே உங்கள் கணவனை உங்களைப் போல் அல்லது உங்களுக்கு பிடித்தது போல் மாற்ற முற்படாதீர்கள். உங்கள் மனைவியை உங்களுக்கு பிடித்தது போல அல்லது மாற்ற முயலாதீர்கள். காரணம், அது முடியாத காரியம். முயற்சி செய்து பல நேரங்களில் தோற்று போய் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே ஒருவர் மற்றவருடைய அன்பு வெளிப்படுவதை விட சண்டைகள் தான் அதிகம் புலப்படும். ஆகவே தான் இயேசு கூறுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். குழப்பங்கள் வேண்டாம், சுயநலம் வேண்டாம், போட்டி பொறாமைகள் வேண்டாம், அன்பு செய்யுங்கள், அது மட்டுமே போதும். சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம்? உண்மையிலேயே ஒருவரை அன்பு செய்து வாழுகின்றோமா? சுயநலத்துடன் வாழுகின்றோமா? ஏனென்றால் அன்பு செய்தால் மகிழ்ச்சி நீடிக்கும். சுயநலம் இருந்தால் துன்பங்களும் வேதனைகளும் சண்டைகளும், இறுதியிலே கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலையும் நாம் பார்க்க முடிகின்றது. சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே இறைவன் வர வேண்டி நாமே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.